சகோதரர்களுடைய 5 கடமைகளில் ஒன்றான புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளுகின்ற அந்த பயணத்தை இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மக்கள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சீரிய முயற்சியில் தமிழகத்திலிருந்து 5746 பேர் இந்த ஆண்டு புனித பயணத்தை மேற்கொள்ளுகிறார்கள். அதில் முதல் கட்டமாக 326 நபர்கள் இன்றைக்கு அந்த பயணத்தை மேற்கொள்ளுகின்ற நிகழ்வில் கலந்து கொண்டு அவர்களை வாழ்த்தி முதலமைச்சர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து வழி அனுப்பி வைக்கிறோம். தொடர்ந்து மொத்தத்தில் 5746 பேர் 9ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து தினசரி ஒரு ஃப்ளைட்டு 2 ஃப்ளைட்டு என்று அந்த பட்டியல் போடப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் தினசரி ஹஜ் கமிட்டி சார்பாக தமிழக அரசினுடைய சார்பாக அவர்களுக்கு அந்த வழி அனுப்புகின்ற நிகழ்ச்சி நடைபெறும். நிச்சயமா நம்மளுடைய ஒரு 100 பேருக்கு ஒருத்தர் இருந்து வழிகாட்டுதலுக்காக தமிழக பிரதிநிதிகள் இங்கிருந்து உடன் செல்லுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அங்கேயும் ஹஜ் கமிட்டி சார்பாக தொடர்ந்து வழிகாட்டுதலுக்காக நிர்வாக சார்பாக அங்கு தேர்வு செய்யப்பட்டு அந்த பணிகள் நடைபெறுகிறது. அவர்கள் நிச்சயமாக 1000க்கும் மேற்பட்ட பயணிகள் இந்த முறை கூடுதலாக இருக்கு. சென்ற ஆண்டு 3780 பேர் 4000 பேர் சென்றார்கள் கடைசி வரையிலும். இப்போ பார்த்தீங்கன்னா 5747 பேர் இப்போ பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு தயார் நிலையில் உள்ளது. இன்னும் சில பேர் அந்த விருப்பத்தை தெரிவித்து இருக்கிறார்கள். அவர்களும் அந்த கடைசி ஃப்ளைட் வரைக்கும் செல்லுகின்ற நேரத்தில் ஒரு 6000 எட்டும் என்கிற அளவுக்கு இருக்கிறது. இப்போது 5746 பேருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசு சார்பாக அந்த பயணத்துக்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. அரசாங்கம் 10 கோடி ரூபாய் இந்த நிதியில ஒதுக்கி இருக்காங்க. அது பகிர்ந்து கொடுக்கறதா தான் ஒவ்வொரு ஆண்டும் செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையில் அது பகிர்ந்து வழங்கப்படும். நிச்சயமா விரைவில் இப்போ இந்தியா முழுக்க தேர்தல் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அந்த தேர்தலுக்கு பிறகு நல்ல தீர்வு காணப்படும் என்பது மாண்புமிகு முதலமைச்சர் வலியுறுத்தி சமூக நலத்திட்டங்கள் சார்பாக அறிவிக்கின்ற பல்வேறு திராவிட மாடல் ஆட்சியில் அதை தொடர்ந்து நடைபெறும் என்பது மக்கள் விரும்புகிறார்கள், நம்பிக்கை வைத்துள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், சொல்லாதே செய்வார் என்பது உங்களுக்கு தெரியும். வெகு விரைவில் எதிர்பார்க்கலாம்.